வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. ரேவதி கனடாவுக்கு பிளான் பண்ணி அனுப்பி திரும்ப ரிட்டன் வராமல் பண்ணுறது தான் நம்ம சந்திராக்களோட பிளான் அப்படின்னு கார்த்திக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ராஜாவும் ரேவதியும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ரேவதி சொல்கிறாங்க, மாமா நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், பட் எனக்கு இப்போ குங்குமம் வச்சு விடுங்க அப்படின்னு ரேவதி கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜா குங்குமத்தை வச்சு விடுறாரு. அப்போது அவங்களோட டிக்கெட் பார்க்கும்போது அதில் இருக்கிற நம்பரை பார்த்த உடனே இவருக்கு டவுட் வருது, நம்ம கார்த்திக்கு. என்ன இது ஒரு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த ஏஜென்சிக்கு போகிறாரு. டிக்கெட் போட்ட ஏஜென்சியை போயிட்டு, இந்த டிக்கெட் நீங்கள் தானே போட்டிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டதுமே அந்த ஓனர் முழிக்கிறாங்க. முடிச்சுட்டு, ஆமாம் நான் தான் சார் புக் பண்ணேன், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இதில் இருக்கிற ட்ராக்கிங் நம்பர் அந்த பிஎன்ஆர் நம்பரும் வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி இதை தப்பாக பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் கேட்குறாரு. ஆமாம் சார், ஏதாவது சிஸ்டத்தில் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளோ கேர்ஸாக சொல்கிறீங்க, சிஸ்டத்தில் ப்ராப்ளமா அப்படின்னு நம்ம கார்த்திக் கேட்குறாங்க. எனக்கு இன்னும் உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் போலீஸ்க்கு கூப்பிட போகிறேன், அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க. உடனே சார் போலீஸ்லாம் வேணாம் சார், நான் உண்மையாக சொல்லிடுறேன் சார் அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள், யார் இதை உங்களுக்கு இப்படி செய்ய சொன்னது அப்படின்னு நம்ம கார்த்திக் கேட்குறாங்க. நேற்று சந்திரகலான்னு ஒருத்தவங்க வந்தாங்க சார், அவங்க தான் வந்து இந்த மாதிரி மதுரை டு கனடா டிக்கெட் ஒன்று போட சொன்னாங்க, ரிட்டனுக்கு இதே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தர சொன்னாங்க. நான் ஏன் எதுக்குன்னு கேட்டப்ப, நான் எக்ஸ்ட்ரா உனக்கு காசு தரேன், நீ எந்த ஒரு பிரச்சனையிலையும் வர மாட்ட அப்படின்னு சொன்னாங்க அந்த சந்திரகலான்னு சொல்கிறார் அந்த ஓனர். சார் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உடனே ஏங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, இப்போ அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டிட்டு உடனே மயிலுக்கு கால் பண்ணுறாரு. மயில் எடுத்து சொல்கிறாரு, சகல அப்படின்னு இந்த மாதிரி இப்போ கனடா போயிட்டு ரிட்டர்ன் வராத மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த சந்திரா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேவதி போயிட்டானா கண்டிப்பாக அவர் ரிட்டர்ன் வரவே முடியாது, மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றார் நம்ம கார்த்திக். உடனே சார் மயிலுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க தான் சந்திரா இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, அவள் கனடா போயிட்டானா திரும்ப வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அங்கே ஏர்போர்ட் உள்ளே போனதும் சாம்சர் சொல்கிறாங்க, ரேவதி நீங்கள் போன உடனே அங்கே போய் இறங்கினதுக்கு ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போவா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்றாங்க. ஒன்றும் பயம்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க நம்ம ரேவதி. பார்க்குறாங்க, மாமா எப்படியாவது வந்து நம்மளை பார்ப்பாரா, ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னாரே வருவாரா அப்படின்னு நம்ம ரேவதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. பட் அதுக்குள்ளே சாமுண்டிசியும் சந்திராவும் இவ எப்படியாவது சீக்கிரமாக கிளம்பணும். பார்க்கலாம், வர எபிசோடில் ரொம்ப த்ரில்லிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.